அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். அதோட குவிக்காக லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்தியாவில் ஃபைனலாக யூபிஐ லைட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட இப்போ ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், சேல் போயிட்டுருக்கு இல்லையா. ஐஃபோன் எல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் Realme GT Neo 3T இது ஆக்சுவலாக அந்த ஆஃபர் ப்ரைஸை விட இன்னும் குறைச்சிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் இதை பற்றியும் டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 943 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். UPCI ரொம்ப நாளாகவே UPI லைட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இது இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பீம் ஆப்பில் உங்களுக்கு UPI லைட் அவைலபிளாக இருக்குது. UPI லைட் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது இன்டர்நெட் இல்லாமலே நம்ம பணம் பே பண்ணுற மாதிரி UPI லைட் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் இது உங்களுக்கு லோ வேல்யூ டிரான்சாக்ஷன். மேக்ஸிமம் இதில் நீங்கள் பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான் நீங்கள் பே பண்ண முடியும். அதே சின்ன அமௌண்ட் 5 ரூபாய் 10 ரூபாய் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 200 ரூபாய் தான். அதோட இந்த UPI லைட் வேலெட்டில் நீங்கள் வச்சுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லாமல் இது ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு 2000 தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. பணம் நீங்கள் UPI லைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஒன்ஸ் பணம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமலே நீங்கள் மேக்ஸிமம் 200 வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ UPI லைட் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் சின்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி UPI லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பேங்க்ஸ் தான் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணும். HDFC, யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த 8 பேங்க்ஸ் வச்சிருக்கிறவங்க UPI லைட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் இன்டர்நெட் இல்லாமல் பண்ணிக்க முடியும். மற்ற பேங்க்ஸும் இவங்க இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. பட் தற்சமயம் இந்தியாவில் 8 பேங்க்ஸோட இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க UPI லைட். வாட்ஸ்அப் டீம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க போல். ஏன்னா புது புது ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வாரம் மட்டுமே ஏற்கனவே 2 ஃபீச்சர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் தான். ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பீட்டா வெர்ஷனில் ரிவீலாக இருக்க ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நம்மளுடைய வாய்ஸ், அதாவது வாய்ஸ் கிளிப்ஸும் ஸ்டேட்டஸில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிவீலாக இருக்குது. டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்டேபிள் அப்டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் எதிர்பார்க்கலாம் வாய்ஸ் ஸ்டேட்டஸோட. ஸோ குளோபலாக எந்த சிப்செட் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கவுண்டர் பாயிண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த வாட்டியும் குவால்கம் தான் அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. குவால்கம் அப்படின்னு சொல்லும்போது இதில் அதிகம் பேர் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S22 சீரீஸ் நிறைய பேர் வாங்கினதுனால குவால்கம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் குவால்கமுடைய சிப்செட் தான் அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பயோனிக் சிப். இதுவும் குளோபலாக அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது குவால்கம் அண்ட் பயோனிக் சிப்க்கு. பட் தேர்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் செகண்டுக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது மீடியாடெக் தான். ஏன்னா மீடியாடெக் புதுசாக அவங்களுடைய டைமென்சிட்டி லைனப் கொண்டு வந்திருந்தாங்கல்ல. ஹீலியோ இருந்த வரைக்கும் அவ்வளோ பாப்புலராக இல்லை. பட் டைமென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பிளேஸில் மீடியாடெக் இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் சாம்சங்குடைய எக்ஸினோஸ், ஃபிஃப்த் பிளேஸில் யூனிசோ. ஸோ இதுதான் குளோபலாக அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ண சிப்செட் அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் பாயிண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இப்போ 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது S22 உடைய சக்ஸஸர் S23 சீரீஸ் இந்த பேரில் தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் 3 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று S23, S23 ப்ளஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வரலாம். இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது Snapdragon 8 Gen 2 இந்த சிப்செட்டில் இவங்க கொண்டு வர மாதிரி இங்கே ரிவீலாக இருக்குது. அதோட 4200 இல்லைனா 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ 4200 S23 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், 5000 S23 அல்ட்ராவாக இருக்கலாம். ஸோ இந்த 2 பேட்டரி கெப்பாசிட்டி ரிவீலாக இருக்குது. ரெண்டுமே லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 3C சர்டிஃபிகேஷனில் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம எதிர்பார்க்கலாம் S23 சீரீஸ். அதோட ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் 12T, அதுக்கப்புறம் 12T Pro இதுவும் குளோபலில் லான்ச் ஆகுது. ஸோ குளோபலில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்
வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்குது. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடல் வந்து யூஸ்வலாக இருக்கிறதோட ஸ்லைட்டாக இவங்க டிஃபர் பண்ணி கொண்டு வர மாதிரி வந்து ஒரு அவுட்லுக் ரெண்டர் வந்து ரிவீலாக இருக்குது. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 அதாவது ப்ரோ வேரியண்ட். அதே Xiaomi 12T அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் இந்த மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. பார்க்கலாம் இந்தியாவில் இப்போ கொண்டு வராங்கன்னு. ஸ்னாப்ட்ராகன் 870 Realme GT Neo 3T இந்தியாவில் லான்ச் ஆச்சு. லான்ச்சே வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 22,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் இன்னும் ஃபர்தர் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 19,999க்கு வாங்கலாம் அப்படின்னு தெரியுது. ஐஃபோன் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்திட்டு போகிறாங்க. Realme GT Neo 3 வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. இங்கே வந்து ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 29,999க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 25,999. அது நீங்கள் ஆக்சிஸ் ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 22,999க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் 3,000 ரூபாய் குறைச்சி 19,999 ரூபாய் அதாவது 19,999க்கு Realme GT Neo 3T Snapdragon 870 இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் நீங்கள் Pixel 6a வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்தியாவில் பிக்சலுடைய நெக்ஸ்ட் ஜென் அதாவது Pixel 7 சீரிஸ் 7 and 7 Pro ரெண்டுமே லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதோட ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே ரிவீலாக இருக்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US ப்ரைஸ் தான். Pixel 7 வந்து யூஎஸில் $599 அதாவது அப்ராக்சிமேட்டாக 48,000க்கும், அதே Pixel 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 72,000க்கும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ எப்போவுமே யூஎஸை விட இந்தியாவில் காஸ்ட்லியாக தான் வரும். பட் யூஎஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Pixel 7 வந்து 42,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் லேட்டஸ்ட் டிவைஸ். ஸோ இதுவும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த் October 6 அன்னைக்கு. Pixel 7 சீரிஸ் இந்தியாவிலும் வரப்போகுது. Vivo ஃபோல்டபுள் டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. Vivo X Fold Plus எஸ் இதுக்கான லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. இது வந்து September 26 அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. பட் அவுட்லுக் டிசைன் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமரா மாடியூலும் நல்லாயிருக்கு. அகெயின் இங்கே வந்து ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப். இதுவும் Snapdragon 8+ Gen 1ல கொண்டு வரலாம் தெரியுது. இன்ச்சஸ் எல்லாம் பெருசாக விசிபிளாக இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொண்டு வராங்க. அடுத்ததாக X Fold Plus இந்தியாவிலே வரும் நம்ம பார்க்கலாம். boAt இந்தியாவில் புது ஸ்மார்ட் வாட்ச் boAt Wave ஸ்டைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,299க்கு கொண்டு வந்திருக்காங்க. 1,299க்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங்கோட வருது. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது கூடவே 100 ஃபேஸ் வாட்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் மானிட்டர், ஆக்சிஜன் மானிட்டர்னு எல்லா சென்சார்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது HD+ டிஸ்பிளே 1.69 HD+ டிஸ்பிளேயோட வருது. அதோட சிங்கிள் சார்ஜில் 7 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இன்ட்ரடக்டரி ஆஃபரில் இந்த வாட்சை 1,299க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். UPI லைட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Android 13ல் AB பார்ட்டிஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ் கரெக்டான ஆன்சர். வின்னர் வந்து ஆரவ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.